அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேயர்களே, 2000 ஆண்டுகள் பாரம்பரியத்துக் கொண்டு விளங்கும் கத்தோலிக்க திருவையின் தலைமையுடன் தான் வத்திக்கான் நகரம். உலகின் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாய் அமைந்திருக்கும் இந்த வத்திக்கானை மையமாக வைத்தே திருத்தந்தையர்களின் உலகளாவிய தொடர்பாடுகள் இருக்கின்றன, செயல் திட்டங்கள் நிறைவேறுகின்றன. அந்த வகையில் திரு அவை செய்திகள், திருத்தந்தையின் உரைகள், சந்திப்புகள், திருப்பயணங்கள், சமூக நேர்காணல்கள் என எண்ணற்ற நிகழ்வுகளை வாரந்தோறும் கொண்டு வருவதுதான் இந்த வத்திக்கான் டாப் 10. இன்றும் திருத்தந்தைக்கு முக்கியமான மார்ச் 19ஆம் நாள், உலக இளைஞர்கள் நாள் தோன்ற காரணமானவர்கள் யார் யார், இயேசு அறையப்பட்ட திருச்சிலுவை எங்கே இருக்கிறது போன்ற முக்கிய நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தும் அறிந்து கொள்ள வாருங்கள், இறை நிகழ்ச்சிக்குள் போகலாம். புனித வளனாரின் திருவிழா கொண்டாடப்படும் மார்ச் மாதம் 19ஆம் நாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் பணி வாழ்வில் எப்படிப்பட்ட விதங்களில் முக்கிய இடம் வகித்திருக்கிறது என்பதை இந்த நிகழ்ச்சியின் முதல் பகுதியில் பார்ப்போம். புனித வளனாரின் மீதான தனது பக்தியை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பல முறை வெளிப்படுத்தியுள்ளார். புனித வளனார் மீது எனக்கு மிகுந்த அன்பு உண்டு, ஏனென்றால் அவர் அமைதியும் வலிமையும் கொண்டவர். என் மேசையில் புனித வளனார் தூங்கும் படம் உள்ளது. உறங்கும் போதும் அவர் திரு அவையை கவனித்துக் கொண்டிருக்கிறார். I have an image of Saint Joseph sleeping. 2013ஆம் ஆண்டு கர்தினால்கள் குழு மாநாட்டில் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 நாட்களுக்கு பிறகு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது திருப்பீட பணியை தொடங்க மார்ச் மாதம் 19ஆம் நாளை தேர்ந்தெடுத்தார். அதே நாளில் அவர் தனது திருப்பிட தலைமை முழுவதும் பல முக்கிய ஆவணங்களையும் வெளியிட்டார். அவற்றில் ஒன்று 2022ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்ட அப்போஸ்டலிக் கான்ஸ்டிடியூஷன் பிரெடிகேட் இவாஞ்சலியம் குறிப்பிடத்தக்க ஒன்று. இந்த ஆவணம் ரோம கியூரியாவில் முன்னர் தொடங்கிய தொடர்ச்சியான சீர்திருத்தங்களை நிறைவு செய்தது. கியூரியா ஒரு அமைப்பு, அதுவும் ஒரு சேவை அமைப்பு. எனவே கியூரியாவின் சேவை ஒரு திரு அவையின் சேவையாக இருப்பதற்கு மாற்றங்களும் அவசியமானது. மார்ச் மாதம் 19ஆம் நாள் வெளிவந்த அவரது மற்ற 2 திருத்தூது மடல்கள் இன்றைய உலகில் புனிதத்திற்கான அழைப்பின் பேரில் வெளியிடப்பட்ட மகிழ்ந்து மகிழுங்கள் ஆவணமும், அன்பு மற்றும் குடும்பம் பற்றிய அமோரிஸ் லெத்திசியே என்ற மாமன்ற ஆவணமும் குறிப்பிடத்தக்கவை. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உடல்நிலை காரணமாக வத்திக்கான் திட்டங்களில் கடந்த மாதம் பல மாற்றங்கள் இருந்தாலும் அவரின் சந்திப்புகள் தொடர்ந்து நிகழ்ந்த வண்ணம்தான் இருக்கின்றன. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த சில வாரங்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் தொடர்ந்து பல்வேறு சந்திப்புகளை நடத்தி வருகிறார். தனது புதன்கிழமை பொது பார்வையாளர்கள் சந்திப்பின் போது திருத்தந்தை வாகனத்தில் சவாரி செய்ய பல குழந்தைகளை அழைத்தார். அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் இருந்தாலும் சதுக்கத்தில் இருந்த நூற்றுக்கணக்கான திருப்பயணிகளை வரவேற்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். தீமைகள் மற்றும் நல்லொழுக்கங்களின் வரிசையில் இன்றைய மறைக்கல்வியுரையை நாம் இப்போது கேட்போம். இன்னும் என்னால் படிக்க முடியாது என்பதால் அதை படிக்குமாறு பேரர் தந்தையிடம் கேட்டுக்கொண்டுள்ளேன். நன்றி. நிறைவாக திருத்தந்தை அவர்கள் இறுதி ஆசிரை அளித்து உலகில், குறிப்பாக உக்ரைன் மற்றும் புனித பூமியில் நடக்கும் அமைதிக்கான போராட்டம் குறித்து சுருக்கமாக பேசினார். நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் சொல்லுகிறேன், போர் எப்போதும் தோல்விதான். போரில் முன்னேற முடியாது. போரை முடிவுக்கு கொண்டு வர பேச்சுவார்த்தை நடத்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். அதற்காக ஜெபிப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கிட்டத்தட்ட 1 மாத காலமாக காய்ச்சல் போன்ற நிலையில் போராடி வருகிறார். ஆனால் அவர் தொடர்ந்து சந்திப்புகளை நடத்தி வருகிறார். மேலும் புனித வாரத்தின் நிகழ்வுகளுக்கும் தயாராகி வருகிறார்.
சிலுவை பாதை உட்பட அனைத்து புனிதவார விழாக்களிலும் திருத்தந்தை அவர்கள் கலந்து கொள்வார் என்பதை வத்திக்கான் ஏற்கனவே உறுதிப்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு உடல்நிலை காரணமாக அவர் தவறவிட்ட ஒரே நிகழ்வு அதுதான் என்பது கவனிக்கத்தக்கது. புலம்பெயர்வோரின் நலன் குறித்து பல முயற்சிகளை மேற்கொண்டு வரும் திருத்தந்தை அவர்கள் தற்சமயம் அவர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த கடிதம் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். உலகின் மிகவும் ஆபத்தான பாதைகளில் ஒன்றான கொலம்பியாவிற்கும் பனாமாவிற்கும் இடையில் உள்ள டேரியன் கேப்பை கடந்து செல்லும் புலம்பெயர்ந்தோருக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் சிறந்த எதிர்காலத்தை தேடி வெளியேறும் புலம்பெயர்வோரின் மகன் என்று தன்னை குறிப்பிடுவதோடு தங்கள் மனித மாண்பை ஒருபோதும் மறக்க வேண்டாம் என்று அவர்களை கேட்டுக்கொண்டுள்ளார். தேவைப்படுபவர்களுக்கு ஆற்றிய சேவைக்காக ஆயர்களுக்கும் மேய்ப்பு பணி முகவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். டேரியன் கேப் என்பது நடைபாதை சாலைகள் இல்லாத கிட்டத்தட்ட 60 மைல் தொலைவான காட்டுப்பாதை. இது வடக்கு கொலம்பியா மற்றும் தெற்கு பனாமா முழுவதும் நீண்டுள்ளது. 2023ஆம் ஆண்டில் மட்டும் 1/2 மில்லியன் மக்கள் இந்த இடைவெளியில் பயணம் செய்து சாதனை படைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. குருத்தோலை ஞாயிறு திருப்பலியின் இறுதியில் திருத்தந்தை அவர்கள் வழங்கிய செய்தியில் மாஸ்கோவில் சமீபத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் குறித்து அவர் பேசினார். அந்த காணொலியை இந்த பகுதியில் பார்ப்போம். புனித பேதுரு சதுக்கத்தில் குருத்தோலை ஞாயிறு திருப்பலிக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தலைமை தாங்கினார். ஆனால் அவர் குருத்தோலைகளுடன் பவனியில் பங்கேற்கவில்லை, மறையுரையும் நிகழ்த்தவில்லை. இதற்கான காரணத்தை வத்திக்கான் தெரிவிக்கவும் இல்லை. ஆனால் கடந்த ஒரு மாதமாக திருத்தந்தை தனது உரைகளில் சிலவற்றை மட்டுமே வாசித்துள்ளார். திருப்பலியின் முடிவில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அமைதிக்கு அழைப்பு விடுக்க தவறவில்லை. அண்மையில் மாஸ்கோவில் நடந்த தாக்குதல் பற்றி பேசவும் இந்த தருணத்தை பயன்படுத்தினார். மாஸ்கோவில் நேற்றிரவு நடத்தப்பட்ட கொடுமையான பயங்கரவாத தாக்குதலில் பலியானவர்களுக்காக எனது ஜெபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் அவர்களை அமைதியுடன் ஏற்றுக்கொண்டு அவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல் புரிவாராக. கொலை செய்யாதே என்று கட்டளையிட்ட கடவுளை புண்படுத்தும் இந்த மனிதாபிமானமற்ற செயல்களை திட்டமிட்டு செயல்படுத்துபவர்களின் இதயங்களை அவர் மாற்றட்டும். குறிப்பாக கத்தோலிக்க திரு அவையின் இந்த முக்கியமான நேரத்தில் உக்ரைன் மற்றும் காசாவில் நடந்த வன்முறைகளுக்கும் திருத்தந்தை அவர்கள் தனது இரங்கலை தெரிவித்தார். இயேசு வன்முறையில் ஈடுபட்டு பிரச்சினைகளை தீர்க்கவில்லை என்பதை நினைவு கூர்ந்த திருத்தந்தை அவர்கள் அவர் தன்னை ஒரு தாழ்மையான மற்றும் அமைதியான அரசராக உலகிற்கு காட்டினார் என்றும் சிந்தனை வழங்கினார். சூடான், லிபியா மற்றும் சிரியாவிலிருந்து புலம்பெயர்வோருக்கு புகலிடம் அளிக்கும் நாடான மால்டாவின் அதிபர் அவர்களை திருத்தந்தை அவர்கள் வத்திக்கானில் சந்தித்தார். அந்த சந்திப்பை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். மால்டா குடியரசுத் தலைவர் ஜார்ஜ் வெல்லா அவர்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது ஒரு மனிதனின் கையை மற்றொரு நபருக்கு நீட்டும் வெண்கல சிலையை அவருக்கு திருத்தந்தை பரிசாக வழங்கினார். இதன் சிந்தனை என்னவென்றால், மேலே இருந்து நீங்கள் ஒரு நபரை கீழே பார்க்க முடியுமென்றால் அது அவர்களுக்கு உதவுவதற்காகத்தான் இருக்க வேண்டும். மால்டா ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான அகதிகளை ஏற்கிறது. பாதுகாப்பான புகலிடத்தை தேடி மத்திய தரைக்கடலை கடக்கும் பலருக்கு இது ஐரோப்பாவின் நுழைவாயிலாக அமைந்துள்ளது. அவர்களில் பலர் சூடான், லிபியா மற்றும் சிரியாவைச் சேர்ந்த குடும்பங்கள். 2022ஆம் ஆண்டில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அந்த தீவுக்கு பயணம் மேற்கொண்டார். அங்குள்ள வரவேற்பு மையத்தில் அகதிகளை சந்தித்தார். மத்திய தரைக்கடலை 3 முறை கடக்க முயன்ற ஒருவரின் சாட்சியத்தையும் கேட்டறிந்தார். பயணத்தின் போது அவரது நண்பர்கள் பலர் உயிரிழந்தனர். நலம் பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் நான் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினேன். எனக்கு இதை சாத்தியமாக்கிய அனைவருக்கும், வழியில் எனக்கு உதவிய அனைவருக்கும் நன்றி. இருப்பினும் என் எண்ணங்கள் இன்னும் காவலில் இருக்கும் எனது சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் அனைவருக்கும் செல்கின்றன. புனித பவுலின் கப்பல் ரோம் செல்லும் வழியில் கடலில் மூழ்கியதால் அவர் தஞ்சமடைந்ததாக நம்பப்படும் குகையை திருத்தந்தை அவர்கள் பயணத்தின் போது பார்வையிட்டார். மால்டாவை புலம்பெயர்ந்தோருக்கான வரவேற்பு சின்னமாக பார்க்க வேண்டும் என்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் என்பது கவனிக்கத்தக்கது. வருடந்தோறும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் செல்ல விரும்பும் இடங்களில் மிக முக்கியமான இடமாக இருப்பது ரோம் நகராகும்.
அந்த வகையில் இந்த ஆண்டின் புனித வார நிகழ்வுகளில் பங்கேற்க வருபவர்களின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். இந்த உயிர்ப்பு பெருவிழா நாளுக்காக சுற்றுலா பயணிகள் செல்ல விரும்பும் ஐரோப்பிய தளங்கள் பட்டியலில் ரோம் முதலிடத்தில் உள்ளது. லாசியோ பைலேட்ரல் போர்ட் ஆஃப் டூரிசத்தின் கூற்றுப்படி உயிர்ப்பு பெருவிழா காலத்தில் வத்திக்கானுக்கு 4,55,000 பேர் வருவார்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 5% அதிகமாகும். ஜனவரி மாதத்திலேயே மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கான 40% ஹோட்டல் அறைகள் மற்றும் பிற தங்குமிடங்கள் விற்று தீர்ந்துவிட்டன. ஒவ்வொரு ஆண்டும் இந்த புள்ளி விவரங்கள் அதிகரித்து வருவதால் பயணிகளுக்கு மிகவும் பிரபலமான இடங்களில் ஒன்றாக ரோம் மாறி வருகிறது. ட்ரெவி ஃபவுண்டைன், த பாந்தியன், த ஸ்பானிஷ் ஸ்டெப்ஸ் மற்றும் த ரோமன் இம்பீரியல் ஏரியா போன்ற ரோமின் வரலாற்று நினைவுச் சின்னங்களுக்கு மில்லியன் கணக்கான மக்கள் வருகை தருகின்றனர். மேலும் இயேசுவின் பாடுகள் மற்றும் உயிர்த்தெழுதல் தொடர்பான ஆன்மீக மற்றும் மத முக்கியத்துவத்திற்காகவும் பலர் இந்நகரத்திற்கு வருகை தருகின்றனர். வத்திக்கானின் கூற்றுப்படி கொலோசியத்தில் கடந்த ஆண்டு பாரம்பரிய புனித வெள்ளி சிலுவை பாதையில் சுமார் 20,000 திருப்பயணிகள் கலந்து கொண்டனர். சில நாட்களுக்கு முன்பு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் அதில் பங்கேற்கவில்லை. ஆனால் உயிர்ப்பு பெருவிழா ஞாயிறு அன்று 1,00,000 திருப்பயணிகளுக்கு பாரம்பரிய ஓர்பியத் ஆர்பி ஆசிரை வழங்குவதற்காக புனித பேதுரு பசிலிகாவின் பால்கனியில் திருத்தந்தை தோன்றினார். ஒவ்வொரு ஆண்டும் உயிர்ப்பு பெருவிழா கொண்டாட்டத்தில் புனித பேதுரு சதுக்கம் 35,000த்திற்கும் மேற்பட்ட மலர்கள் மற்றும் தாவரங்களால் அலங்கரிக்கப்படுகிறது. 1985ஆம் ஆண்டு தொடங்கி நடத்தப்படும் ஒரு பாரம்பரியமாக அது அமைந்துள்ளது. நெதர்லாந்திலிருந்து வரும் அழகான பூக்களை பரிசாக அளித்ததற்கு நன்றி. வத்திக்கானில் ஒரு சிறப்பு சூழலை உருவாக்கும் நோக்கத்துடன் வத்திக்கான் தோட்டக்காரர்களுடன் சேர்ந்து தொழில்முறை டச் பூக்கடைக்காரர்களால் மலர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதை பார்க்கும்போது ஒரு டச் துலிப் வயலில் நடப்பது போன்ற வசந்தத்தின் உணர்வை பெறுவீர்கள். டச் மலர் தொழிலின் மிகப்பெரிய நிகழ்வுகளில் ஒன்றாக இருப்பதால் இதற்கான திட்டமிடல் லகுவாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை. நீங்கள் அடுத்த ஆண்டு பற்றி சிந்திக்க வேண்டும், ஏனென்றால் இது ஈஸ்டருக்கு பிறகுதான் தொடங்குகிறது. குறிப்பாக பூக்கள், இவை சரியான நேரத்தில் தயாரிக்க வேண்டும். வெட்கப்பட்ட பூக்கள் மென்மையாக இருக்கும். நீங்கள் அவற்றை ஒரு வாரத்திற்கு முன்பே கூட அறுவடை செய்யலாம். பின்பு நீங்கள் வத்திக்கானில் தயாரிப்புகளையும் செய்யலாம். இந்த ஆண்டும் நெதர்லாந்திலிருந்து ஒரு ட்ரக் மூலம் புனித வாரத்திற்காக வரும் 2024ஆம் ஆண்டிற்கான ஈஸ்டர் மலர்களுக்கான ஏற்பாடுகள் நீண்ட நாட்களாக நடந்து வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. கடல் பாதிப்புகளால் துன்புறுவோருக்கு உதவும் ஒரு லாப நோக்கமற்ற அமைப்பு, இயற்கை பேரிடர்களின் போது உணவளிக்கும் மற்றொரு மனிதாபிமான அமைப்பு, இரண்டும் இணைந்து காசா பகுதியில் ஆற்றிய பணிகள் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ஓபன் ஆர்ம்ஸ் என்ற லாப நோக்கமற்ற அமைப்பானது கப்பல் விபத்துகளால் பாதிக்கப்பட்ட புலம்பெயர்ந்தோர் மற்றும் அகதிகளின் உயிரை காப்பாற்றுவதற்காக மத்திய தரைக்கடலில் மூழ்கும் தொழில்முறை உயிர் காப்பாளர்களின் குழுவை கொண்டுள்ளது. 2016ஆம் ஆண்டில் இதன் உறுப்பினர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு இந்த பணியை எடுத்துக்காட்டும் நோக்கத்தில் லைஃப் ஜாக்கெட் ஒன்றை வழங்கினர். த வேர்ல்ட் சென்ட்ரல் கிச்சன் என்பது மற்றொரு மனிதாபிமான அமைப்பாகும். சமையலில் நிபுணத்துவம் பெற்றிருப்பதோடு இந்த அமைப்பானது இயற்கை பேரழிவுகள், போர்கள் அல்லது வறுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவை வழங்குகிறது. மோதல் தொடங்கியதிலிருந்து யாராலும் செய்ய முடியாத கடல் வழியாக காசாவிற்கு உணவு கொண்டு செல்வதற்கு இந்த இரு அமைப்புகளும் இணைந்து செயல்பட்டன. ஏறக்குறைய 20 ஆண்டுகளாக காசா எகிப்து மற்றும் இஸ்ரேலின் கடற்படை முற்றுகையை அனுபவித்தது. அதனால் சாலை வழியாக உணவு மற்றும் மருந்துகளை பெறுவதில் சிரமங்களை எதிர்கொண்டது. எனவே இந்த இரண்டு அமைப்புகளும் இந்த சவாலை எடுக்க முடிவு செய்தன. ஐரோப்பிய ஆவணம் உட்பட அமெரிக்காவிலிருந்து கத்தார் வரை சில அரசுகள் அவர்களின் பணியை ஆதரித்துள்ளன. மேலும் வேலை வெற்றிகரமாக அமைந்தது. அவர்களின் முதல் பணியில் அவர்கள் 200 டன் உணவுகளை எடுத்துச் சென்றனர். மேலும் மோதல் முடியும் வரை இந்த பணியை தொடரலாம் என அந்த அமைப்புகளின் உறுப்பினர்கள் நம்புகின்றனர். கத்தோலிக்க திரு அவையில் உலக இளைஞர்கள் நாள் உருவாக காரணமானவர்களில் ஒருவரான கர்தினால் ஜோசப் கார்தேஸ் அவர்கள் சமீபத்தில் இறைவனடி சேர்ந்தார். அவரை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். உலக இளைஞர் தினத்தை துவக்கியவர்களில் ஒருவரான 89 வயதான ஜெர்மன் கர்தினால் ஜோசப் கார்தஸ் அவர்கள்
மார்ச் மாதம் 15ஆம் தேதி அன்று ரோமில் காலமானார். திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களுடன் இணைந்து உலக இளைஞர் நாள் என்பதை திட்டமிடுவதற்கு கார்தஸ் அவர்கள் உதவினார். 1995ஆம் ஆண்டில் உலகளாவிய பேரழிவுகள் ஏற்பட்ட போது திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களால் மனிதாபிமான நடவடிக்கைகளில் கவனம் செலுத்திய கோர் ஊனோம் என்ற திருப்பிடக் கழகத்தின் தலைவராக கார்தஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டார். கார்தஸ் அவர்கள் 2007ஆம் ஆண்டு திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களால் கர்தினாலாக உயர்த்தப்பட்டார். மேலும் இளைஞர்கள் மீதும் ஆன்மீக இயக்கங்கள் மீதும் தனி பக்தி கொண்டிருந்தார். குருத்துவத்தின் உள்ளார்ந்த மதிப்பை பற்றியும் அடிக்கடி எழுதி பேசினார். ஜோசப் கார்தஸ் அவர்கள் இறந்து 3 நாட்களுக்குப் பிறகு புனித பேதுரு பசிலிக்காவில் இறுதிச் சடங்கு நடைபெற்றது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவரது குடும்பத்தினருக்கு அனுப்பிய தந்தியில் கர்தினாலை நினைவு கூர்ந்தார். திரு அவைக்கு நம்பகத்தன்மையுடனும் தாராள மனப்பான்மையுடனும் அவர் சேவை செய்ததாகவும், குறிப்பாக இளைஞர்களின் தேவைகளில் கவனம் செலுத்தியதாகவும் அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இயேசு அறையப்பட்ட திருச்சிலுவை எங்கே உள்ளது, அதை யார் கண்டுபிடித்தார் போன்ற கேள்விகளுக்கு விடையளிக்கிறது இப்போது நாம் காணவிருக்கும் இந்த காணொளி. இந்த மரத்துண்டுகள் கிபி 30 அல்லது 33இல் இயேசுவை தொங்கவிட்ட சிலுவையின் ஒரு பகுதி என்று பாரம்பரியம் கூறுகிறது. ரோமானிய பேரரசர் கான்ஸ்டன்டைனின் தாயார் புனித ஹெலினா அவர்கள் புனித பூமிக்கு பயணம் சென்றபோது அவற்றை கண்டுபிடித்தார். முழங்காலில் படியிட்டு எங்கே தோண்ட வேண்டும் என்பதை காட்டும்படி இறைவனிடம் கேட்க ஆரம்பித்தார். பல நாட்கள் கேட்டுவிட்டு ஒரு நாள் வெளிச்சம் ஒன்றை கண்ட பிறகு அங்கு தோண்ட தொடங்கினார் என்று பாரம்பரியம் சொல்கிறது. 3 சிலுவைகள் புதைக்கப்பட்ட இடத்தை அவர் கண்டுபிடித்தார். அங்கே கிறிஸ்துவின் சிலுவை மட்டுமல்ல, 2 கல்வர்களின் சிலுவைகளும் பாடுகளுக்கு பயன்படுத்தப்படும் பல கருவிகளும் இருந்தன. இன்று இந்த மர நினைவு சின்னங்கள் எருசலேமில் உள்ள புனித சிலுவையின் பசிலிக்காவில் வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் ஆலயம் ரோமில்தான் உள்ளது. புனித ஹெலினாவின் காலத்தைச் சேர்ந்த ஒரு தழுவலில் கிறிஸ்தவர்கள் ஏன் அந்த துண்டுகளை கிறிஸ்துவின் சிலுவை என்று நம்புகிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. எருசலேம் ஆயர் என்ன செய்வது, எது உண்மையான சிலுவை என்று தெரியாமல் ஒரு சோதனை செய்தார். அது இப்போது கொஞ்சம் வேடிக்கையாக தோன்றலாம். மரண தருவாயில் இருந்த நோயுற்ற ஒருவரை அவர்கள் தேடினார்கள். ஒவ்வொரு சிலுவையிலும் அந்த நபரை தொட்டார்கள். 3ஆவதை தொட்டவுடன் அந்த நபர் குணமடைந்தார். உண்மையான சிலுவை எது என்று அவர்களுக்கு தெரிய வந்தது. கார்பன் டேட்டிங் போன்ற பல சோதனைகள் பல நூற்றாண்டுகளாக நினைவு சின்னங்களில் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் கத்தோலிக்க திரு அவை இந்த நினைவு சின்னங்களை மக்கள் நம்ப வேண்டிய அவசியமில்லை என்று வலியுறுத்தியுள்ளது. நமது நம்பிக்கை இந்த கருவிகளுடன் இணைக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. அதே நேரத்தில் நினைவு சின்னங்கள் நம்பகமானவை. இந்த முட்கள் மத்திய கிழக்கின் மறுபகுதியில் இருக்கும் முட்செடிகளிலிருந்து வந்தவை. சிலுவையை உருவாக்கும் மரத்தின் வகை குறிப்பாக பாதுகாக்கப்பட்ட மிகப்பெரிய துண்டு. அது நல்ல கல்வனின் சிலுவை. அந்த பகுதியின் மரங்கள் சரியான வயதுடையதாக அறியப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் நூற்றுக்கணக்கான திருப்பயணிகள் எருசலேமில் உள்ள புனித சிலுவையின் பசிலிக்காவிற்கு வருகை தருகிறார்கள். அவர்கள் பார்க்க வருவது வரலாற்றில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த சிலுவையில் அறையப்பட்ட நினைவு சின்னங்கள் மற்றும் கருவிகள் என்பது கவனிக்கத்தக்கது. திட்டமிடப்படாத குழந்தை பேற்றை கலைத்து விடாமல் தன் மனதை மாற்றிக்கொண்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ள மற்ற பெண்களுக்கு உதவி வருகிறார் 23 வயதான அலெக்சா அவர்கள். அவரை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். 23 வயதான அலெக்சா லைட்ஸ்கெப் அவர்கள் திருமணமாகாத இளம்பெண். லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு சென்ற பிறகு உற்சாகமாக தனது வாழ்க்கையை தொடங்கினார். ஒரு நாள் திட்டமிடப்படாத குழந்தை தன் வயிற்றில் இருப்பதை கண்டறிந்தார். ஆரம்பத்தில் கருக்கலைப்பு செய்வது சாத்தியமில்லை. ஆனால் நண்பர்களிடமிருந்து அழுத்தம் வரத் தொடங்கியது. எனவே அலெக்சா மருத்துவரை சந்திக்க திட்டமிட்டார். அதுதான் ஒரே வழி என்றும் நினைத்தார். எனக்கு கருக்கலைக்கும் வாய்ப்பு கிடைத்துவிட்டது. அதை முடிக்க வேண்டும். மீண்டும் அதை பற்றி சிந்திக்காமல் இருக்க முயற்சிக்க வேண்டும் என்று நினைத்து நான் உணர்ச்சியற்றவளாக இருந்தேன். அவரது கருக்கலைப்பு தொடர்பான மருத்துவ சந்திப்புக்கு முந்தைய நாள் வரை அவர் ஒரு தாயாக முடியும் என்று அவருடைய 2 நண்பர்கள் சொல்லவில்லை.
என்னால் இதை செய்ய முடியாது என்று இதற்கான என் மனக்கதவை இழுத்து மூடிக்கொண்ட வேளையில், இது ஒரு முக்கியமான தருணம், உன்னால் முடியும் என்று ஒருவர் என்னிடம் சொன்னார். அலெக்சா தனது கருக்கலைப்பு தொடர்பான மருத்துவ சந்திப்பை ரத்து செய்தார். மேலும் ஒற்றை தாயாக இருப்பதற்கான கடினமான ஆனால் மகிழ்ச்சியான பாதை தொடங்கியது. இப்போது அதே சூழ்நிலையில் இருக்கும் மற்ற பெண்களுக்கு அவர் உதவி வருகிறார். பேக் இன் பிப்ரவரி என்ற தலைப்பில் தனது இணையதளத்தின் மூலம் அலெக்சா தனது கதை, தாய்மை குறிப்புகள் மற்றும் அவர்களின் திட்டமிடப்படாத கர்ப்பத்தின் ஆலோசனை, ஆதரவு அல்லது வழிகாட்டுதல், தேவைப்படும் பெண்களுக்கான தொடர்பு போன்ற தகவலை பகிர்ந்து கொள்கிறார். நான் உண்மையில் அவர்களை அன்பினால் வழிகாட்ட முயற்சிக்கிறேன். எந்தவித அழுத்தமும் இல்லாமல் பயத்துடன் வலியுறுத்துவதில் கவனம் செலுத்துகிறேன். மேலும் அவர்களுடன் அதை உறுதிப்படுத்துகிறேன், ஏனென்றால் அது உண்மையானது. நானே அதை அனுபவித்தேன். பிறகு அவர்கள் காண முடியாத மகிழ்ச்சியை பெற முயற்சிக்கிறார்கள். மேலும் அவர் வழிகாட்டிய 40ற்கும் மேற்பட்ட பெண்கள் ஒவ்வொருவரும் தங்கள் குழந்தையை பராமரிக்க திட்டமிட்டுள்ளனர். கடவுள் தன் மூலம் செயல்படுகிறார் என்று அவர் பகிர்ந்து கொண்டார். நான் வழக்கமாக முழங்காலில் இருந்து கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன், ஏனென்றால் அது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. மற்ற பெண்களுக்காக மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன், ஏனென்றால் அந்த நேரத்தில் உணரப்போகும் மகிழ்ச்சியை அவர்கள் அறிய மாட்டார்கள். அலெக்சா இப்போது மனைவியாகவும் 2 குழந்தைகளுக்கு தாயாகவும் இருந்து வருகிறார். மேலும் திட்டமிடப்படாத கர்ப்பங்களை எதிர்கொள்கின்ற அனைத்து தரப்பு பெண்களுக்கும் இது தொடர்ந்து கிடைக்கிறது. என் நண்பர்களை, இன்றைய நிகழ்வு அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.